இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நிச்சயம் முருகப்பெருமானின் அருளால் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்குங்க. நல்லது நடக்க வேண்டும் நீங்களும் நினச்சிங்கன்னா முருகா போற்றி எனும் மந்திரத்தை மனதார நினைச்சு கொண்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். தற்போது இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பழனி முருகன் கோவிலுடைய சிறப்பு என்ன, இங்கே இருக்கக்கூடிய பாலா தண்டாயுதபாணியை வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, அது மட்டும் இல்லைங்க, இந்த பழனிமலை முருகனின் அருள் வாக்கின்படி அடுத்து வருகின்ற 7 நாட்களும் பார்த்திங்கன்னா ஆனி மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நீங்களும் பழனி முருகன் கோவிலுக்கு சென்றிருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாலதண்டாயுதபாணியே போற்றியிடும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகனுடைய அறுபடை வீடுகளில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது, எல்லோரும் சென்று வழிபடக்கூடிய தலம்னா பழனி முருகன் கோவில். இந்த கோவிலில் இறைவனை முருகப்பெருமான் தண்டாயுதபாணின்னு குழந்தை வேலாயுதர்னு அழைப்பாங்க. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவிலுங்க. இந்த திருத்தலத்தில் கந்தபெருமான் ஆடி கோலத்தில் தண்டாயுதபாணியாய் காட்சியளிப்பார். மூலஸ்தானத்தில் பழனியாண்டவர் திருமேனி போகர் சித்தரால நவபாஷானத்தால் உருவாக்கப்பட்டதுங்க. இதனால் மூலவர் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய வல்லமைன்னு சொல்லப்படுது. இங்கு மலைகளில் மருந்து கிடைப்பது இயற்கை, ஆனால் ஒரு மலையே மருந்தாய் அமைந்தது அபூர்வம். அந்த அபூர்வ மலையே திரு ஆவினன்குடின்னு பழனின்னு சொல்லப்படுது. பழனினா மலையின் பெயருங்க. பழனி மலையும் மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி தலத்தையும் உள்ளிட்ட நகரமே பழனின்னு அழைப்பாங்க. இங்குள்ள முருகரோ பார்த்தீங்கன்னா நவபாஷானத்தால் போகரால் செய்யப்பட்ட சிலை. போகர் பழனி மலையில கடும் தவத்தில் இருக்கும்போது முருகப்பெருமான் அவர் முன் காட்சியளித்து பழனி மலையின் தன்னை மூலவராக வடிவமைத்து விக்கிரமாக செய்து அதை எப்படி பிரதிஷ்டை செய்ய வேண்டும்னு கூறி காரிய சக்தி உபாயத்தை சொல்லி மறைந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நவபாஷான சிலையை வடிப்பதற்கு போகர் எடுத்துக்கொண்ட காலம் மட்டும் 9 ஆண்டுகள். 4000க்கு மேற்பட்ட மூலிகைகளை கலந்து இந்த நவபாஷான சிலை செய்யப்பட்டது. 81 சித்தர்கள் போகரின் வழிகாட்டுதலின்படி நவபாஷான சிலை செய்யும் பணியில உதவியிருக்காங்க. இந்த நவபாஷான சிலை செய்யும் காலத்துல இயற்கை தன்னுடைய சீற்றத்தை குறைத்து கொண்டு சிலை செய்ய ஏற்றாற்போல் சூழ்நிலை அமைத்து சித்தர்களுக்கு உதவியும் செய்திருக்கு. மேலும் இங்கு தண்டாயுதபாணி விக்கிரகம் எப்போதும் மிகுந்த சூடாக இருக்கும். அதனால இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படும். இந்த நீர் தாங்க அபிஷேக தீர்த்தத்தோடு கலந்து காலை நடக்கும் அபிஷேகத்தின் போது அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுது. தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தன, விபூதினி 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும் கொண்டு அபிஷேகம் நடத்தப்படுது. மார்கழி மாதத்துல பன்னீரும் உபயோகிக்கப்படுதுங்க. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்றவையெல்லாம் தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுது. சந்தனம், பன்னீர் மட்டும் அடி முதல் முடிவரை அபிஷேகம் செய்யப்படுது. இங்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுது. இது 5 முதல் 7 நிமிடத்துக்குள்ள முடித்து விடுவாங்க. அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்து விட்டா பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாதுங்க. இரவுல இங்கு முருகனின் மார்பல மற்றும் வட்ட வடிவல சந்தன காப்பு சாத்தப்படுது. விக்கிரகத்தின் புருவங்களுக்கிடையே ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுது. முன்னொரு காலத்துல இந்த சந்தன காப்பை முகத்திலும் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னாலதான் இந்த முறையிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த தண்டாயுதபாணியின் சிலையின் நெற்றியில ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோல்னு கைவிரல்கள் போன்றவை மிக அற்புதமாக ஒளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும். முருகன் விக்கிரகத்துல ஒரு கிளியின் உருவம் இருக்குது. மதுரை தாய் மீனாட்சி கிளி வைத்திருப்பது போல பாலனி மலையில முருகன் கையிலும் தண்டத்துல ஒரு கிளி இருக்கு. முருகனின் அருள் பெற்ற அருணகிரியார் மீது பொறாமை கொண்ட சம்பந்தாடான புலவன் அவரை பழிவாங்க நினைத்தாரு. ஒரு சமயம் அவன் வஞ்சனையால பிறவுட தேவாரண்யன் கூடிய மன்னன் மூலமாக அருணகிரிநாதரை பாரிஜாத மலர் பறித்து வரும்படி கட்டளையிட செய்தான். அருணகிரியா தன் உயிரை ஒரு கிளியின் உடலை செலுத்தி உடலை திருவண்ணாமலை கோபுரத்தில் கிடத்திவிட்டு தேவலோகம் சென்று பாரிஜாதம் கொண்டு வந்தாரே.
இதனிடையே தாங்க சம்பத்தான அவரது உடலை தகனம் செய்து விட்டான். கிளி வடிவில் திரும்பி அருணகிரிநாதர் தன் உடல் காணாமல் போனதால திகைத்து நின்றாரு. முருகன் அவருக்கு அருள் செய்து தன் தண்டத்தில் அமர்த்தி கொண்டாரு. அந்த அமைப்புதல தண்டத்தின் கிளி வடிவில் அருணகிரியாரோடு முருகப்பெருமான் இங்கு காட்சியளிக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, முருகப்பெருமானின் அருள் வாக்கின்படி இந்த ஆனி மாதம் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த 12 ராசிகளில் பார்த்தீங்கன்னா இன்று சூரிய பகவான் அடுத்த ஒரு மாத காலமும் மிதுனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஆனி மாதம் தொடங்கியாச்சு. சூரியன் புதனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய புதாத்திய ராஜ யோகம் தரக்கூடிய காலமாக இது அமையுங்க. இந்த பேச்சு காலத்தில் சில ராசிக்கு மங்களகரமாகவும் சில ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டும்னு இருக்கு. அந்த வகையில் 12 ராசிக்கு யாருக்கெல்லாம் நற்பலன்கள்னு பார்க்கலாம். மிதுன ஆட்சி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதன் பகவானோடு இங்கு பெயர்ச்சியாகிய சூரியன் அடுத்த ஒரு மாத காலத்துக்கு சஞ்சரிக்க இருக்கிறாரு. இதனால சூரியன் தரக்கூடிய வலிமை, நம்பிக்கை, புதன் தரக்கூடிய அறிவு, ஞானன்னு போன்ற விஷயங்கள் 12 ராசிகள் மீது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த விதத்தில் யாருக்கு பாதிக்கக்கூடாது என்பதையும், எந்த ராசி மங்களகரமான பலன்களை அனுபவிக்கக்கூடியங்கன்னு முருகனின் அருள்வாக்கின்படி இந்த நேரம் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளில் மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் சாதகமான பலனை தரும் விதத்தில் அமைய போகுது. உங்கள் வார்த்தைகளும் முடிவுகளும் அதிக முக்கியத்துவம் பெறும். மேலும் சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் வீட்டில் அதிபதியான சூரியன் இந்த காலகட்டத்தில் 3ஆம் வீட்டில் பேச்சு அடைவதால் உங்கள் வியாபாரம், தொழில் தொடர்பாக உங்கள் செயல்திறன் முன்னேற்றத்தை தரும். மேலும் உங்கள் பெரியவங்க அல்ல சக ஊழியர்களிடமிருந்து பாராட்டுக்களை பெறுவீங்க. பயணம் தொடர்பான வேலையிலிருந்து நீங்கள் பயனடைவீங்க. அதற்கான அறிகுறிகள் உண்டாகும். மேலும் உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, செயல்திறன் இந்த நேரம் அதிகரிக்கும். இந்த காலகட்டம் பொறுத்தவரை நீங்கள் மேற்கொண்ட பணிகளை முழு நம்பிக்கையோடு முடிச்சிடுவீங்க. உங்கள் கடின உழைப்புக்கு, அர்ப்பணிப்புக்கும் பலன் இந்த நேரத்தில் உண்டு. அடுத்தபடியாக ரிஷபராசினருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் தனஸ்தானத்தில் பேச்சு அடிவதால் கலவையான பலன்களை உங்களுக்கு தரப்போகுதுங்க. இந்த காலகட்டம் பொறுத்தவரை செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. வீடு, குடும்பம், வசதின்னு தனிப்பட்ட தேவைகள் தொடர்பாக செலவுகள் அதிகரிக்கும். நிதி திட்டமிடல், செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக மிதுன ராசினருக்கு இந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் பிரவேசிப்பதால் உங்களுடைய ஆளுமை, தன்னம்பிக்கை, வாழ்க்கை பாதைன்னு நேர்மறையான மாற்றங்கள் உண்டு. தொழில் வாழ்க்கை புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். பணியில் இருந்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் அடையாளத்தோடு கிடைக்கும். தொழில் முனைவோர் வளர்ச்சியை காண்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் வாடிக்கையாளர்கள் தளத்தில் அதிகரிக்கும். வணிக விரிவாகத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்தபடியாக கடக ராசினருக்கு நிதிநிலை, செலவு தொடர்பான விஷயங்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கு. தொழில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நிதி திட்டமிட்டலுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியது அவசியம். மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலர் பயண வாய்ப்புகள் இல்லைன்னா ஆன்மீக எண்ணங்களில் நாட்டம் கொள்ளலாம். மேலும் எதிர்பாராத இல்லைன்னா தேவையற்ற செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் நிதிகளை நிர்வகித்தல் கூடுதல் கவனமாக இருங்க. பெரிய கொள்முதல்கள், முதலீடு இல்லைன்னா கடன் தொடர்பான முடிவு எடுப்பதற்கு முன்னாடி யோசனை செய்து கொள்வது நல்லது. அடுத்தபடியாக சிம்ம ராசினருக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள், வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பு, நீண்ட நாட்களாக காத்திருந்த இலக்குகளை அடைவீங்க. உங்கள் தன்னம்பிக்கை, தலைமைத்துவ பண்புகள் அதிகரிக்கும். அடுத்தபடியாக கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா தொழில் வாழ்க்கையில் சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்தும். அரசு, நிர்வாகம், பொதுத்துறை சார்ந்த பணிகளில் நல்ல பலன் உண்டு. இதுவரை நிலுவையில் இருந்த சில அலுவலக பணிகள் நிறைவடையும். வேலை தேடுபவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் பணியிடத்தில் உங்கள் பொறுப்புகளும் செல்வாக்கு அதிகரிக்கும். பதவி உயர்வு, புதிய வாய்ப்புகள் கதவை திறக்குங்க. உங்கள் கடின உழைப்பு, செயல்பாடும் உயர் அதிகாரிகள் கவனத்தை ஈர்க்கும். அடுத்தபடியாக துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் உங்கள் திறமையும் செயல்பாட்டும் பாராட்டப்படும். உடல் நலத்திலும் முன்னேற்றம் உண்டு. தனிப்பட்ட திருமண உறவுகளை இணக்கம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் சுமூகமாக முடிவடையும். நீதிமன்ற நடவடிக்கைகளோ இல்லைன்னா அரசு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான முன்னேற்றம் இருக்குது. அடுத்தபடியாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் தொழில், வேலைவாய்ப்பு துறையில் கூடுதல் கவனம் தேவைப்படுது. தேவையற்ற வாக்குவாதங்கள் இல்லைன்னா அலுவலக அரசியலிருந்து விலகி இருக்க பாருங்க. மேலதிகாரிகள், சக ஊழியர்களோடு உரையாடும் போது
தெளிவும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அது மட்டும் இல்லைங்க, முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன்னாடி யோசனை செய்துக்கோங்க. எச்சரிக்கையும் ஒழுக்கம், கடின உழைப்பு, சவால்களையும் தாண்டி நீங்கள் வெற்றி பெற உதவியாக அமையும். அடுத்தபடியாக தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டமைப்புகள் மற்றும் வணிக ஒப்பந்தங்கள் மூலம் நல்ல பலன் உண்டு. சூரியன் இந்த நேரம் தொழில், வணிகம், உறவுகள் சார்ந்த துறைகளில் முன்னேற்றத்தையும் வெற்றிக்கான வாய்ப்பினையும் தரப்போறாரு. பணியாளர்கள் தங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டு, ஒத்துழைப்பு பெறுவீங்க. அடுத்தபடியாக மகர ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களை தொந்தரவு தந்த சிறு உடல்நல பிரச்சனையிலிருந்து நிவாரணம் பெறுவீங்க. உடல் வலிமை அதிகரிக்கும். பணியிடத்தில் உங்கள் கடின உழைப்பு, ஒழுக்கமும் பாராட்டப்படும். புதிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும். அதை நிறைவேற்ற உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக கும்பராசினர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் காதல் உறவுகளை இனிமையும் பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும். திருமணமாகாதவங்களுக்கு புதிய உறவுகளை தொடங்குவதற்கோ இல்லைன்னா சிறப்பான நபர் அறிமுக வாய்ப்பு உண்டு. போட்டித் தேர்வு, கல்விசார் நடவடிக்கைகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க. இறுதியாக மீனராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறுபாடுகள் இல்லைன்னா சிறு மனக்கசப்புகள் இந்த நேரம் ஏற்படலாம். தாயோடு பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அது மட்டும் இல்லை, முதலீடு, சொத்து தொடர்பான முடிவை எடுக்க முழுமையான ஆய்வு மேற்கொள்வது நல்லது. குடும்ப உறுப்பினர்களை உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுங்க. தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்கலாம். வீடு, சொத்து, வாகனம் தொடர்பான சில செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. திட்டமிட்டு நிதி நிர்வாகத்தின் வெற்றிகரமாக கையாள்வதன் மூலம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை உண்டாகும். நிதி விஷயங்களில் விவேகத்தோடு செயல்படுவீங்க. இந்த நேரம் பழனி முருகனின் அருள்வாக்கின்படி 12 ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய ஆணி மாதம் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.